ஆவியின் கனி, மாம்சத்தின் கனி என்று ஒரு லிஸ்ட்டை நமக்கு இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். நம்ம தொடர்ச்சியாக 2 வாரமாக எப்படி இந்த ஆவியின் கனி பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கனி கொடுக்கும்படியாக எப்படி அவர்களை நடத்தினார் என்பதை குறித்து நம்ம சிந்தித்தோம். இன்றைக்கு முதலாவது ஆபிரகாமுடைய லைஃப்பில் இருந்து, 2வது நாள் யோசேப்புடைய லைஃப்பில் இருந்து பார்த்தோம். இன்றைக்கு மோசேயினுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய கனி எவ்விதமாக வெளிப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக நம்ம சிந்திக்க வேண்டியது, ஒரே மெய்தேவனில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். பரிசுத்த ஆவியானவர் படைப்பிலிருந்து தேவனுடைய ஒவ்வொரு செயலிலும் அவர் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனால் நடத்தப்பட்ட, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, தேவனை விசுவாசித்த, தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் இருந்து அவர்களை நடத்தினார், பலப்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆவியின் கனி நமக்கு புதிய ஏற்பாட்டில் அந்த ஒரு லிஸ்டாக கொடுக்கப்பட்டாலும், அது விசுவாசிகளிடத்தில் இவைகள் இருக்க வேண்டும் என்று அது மிக தெளிவாக படுத்தப்பட்டிருந்தாலும், பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் அந்த ஆவியானவர் அவர்களோடு இந்த ஆவியின் கனி கொடுக்கும்படியாக அவர்களை நடத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். மோசே என்னுடைய வாழ்க்கையில் சில ஆவியின் கனிகள் என்கிறது மிக அற்புதமான விதத்தில் அவருடைய லைஃப்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் மோசே தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரிய மனிதனாக, ஒரு பெரிய திட்டத்தோடு தெரிந்தெடுக்கப்பட்டவனாக, தீர்க்கதரிசியாக, அற்புதங்களையும் அடையாளங்களை செய்யும் விசேஷித்த வரமுடையவனாக, தேவனால் விசேஷித்தவனாக, அவர் விசேஷித்த வல்லமையினால் அவர் நிரப்பப்பட்டு விசேஷித்த நோக்கத்தோடு மோசே அழைக்கப்பட்டவராக இருந்தார். மோசே பெரிய தீர்க்கதரிசி, முதல் 5 புஸ்தகங்களை எழுதினவர், குறிப்பாக 10 கற்பனைகளை, கட்டளைகளை நமக்கு கொடுத்தவர். அவரு அந்த சீனாய் மலையில அந்த தேவனுடைய மகிமையை பார்த்தவர். ஒரு மனிதனாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக நாம் மோசையை பார்க்க முடியும். இன்னும் நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது மருவ மலையில அங்க மோசே தரிசனமாகிறத பார்க்கிறோம். மோசேயினுடைய அழைப்பு, மோசேயினுடைய விசேஷித்த வரங்கள், இன்னும் மோசே மூலமாக செய்யப்பட்ட அடையாளங்கள், அற்புதங்கள், அப்படிப்பட்ட அடையாளங்கள், அற்புதங்கள் வேற யாராலும் செய்யவில்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரட்சகருமான தேவகுமாரன். மற்றபடி அவருக்கு பின் மோசேயினுடைய அடையாளங்கள், அற்புதங்கள் மிக மேன்மையானதாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் அடிப்படையாக அவர் ஆவிக்கு தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆவியின் கனிகளை கொடுத்து அவ்விதமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தவர்களுக்கு முன்பாக சாட்சியுடையவராக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் அவரிடத்தில் மாம்சம் இருந்ததும், மாம்சத்தில் சில தோல்விகள், மாம்ச பலவீனங்கள், கோபப்பட்டது, அவர் சில நேரங்களில் அவர் அவசரப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியானாலும், எவ்வளவு பெரிய தேவனுடைய வரங்களை வல்லமையுடையவராக இருந்தாலும், மரண வரையிலும் மாம்சம் அவனிடத்துல இருக்கும். அப்படி இல்லாத ஒரே மாம்சத்தில் வந்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இன்றைக்கு சில காரியங்களை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பா நம்ம மோசேயினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருடைய நம்ம ஆவியின் கனிகளில் பார்க்கிறதான சாந்தம், மீக். என்னாகமும் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிப்போம். பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான்.
பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். என்று நம்ம பார்க்கிறோம். சாந்த குணம் என்கிறது பொறுமை, தாழ்மை, இதோடு ரிலேட்டடான ஒரு கேரக்டர். எந்த சூழ்நிலையிலும் அவங்க நிதானமாய் சாந்தமாய் நடந்து கொள்ள கூடிய தன்மையுடையவர்களாக இருந்ததை இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த சாந்த குணத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்துல அதை குறித்து சொல்லுகிறத பார்க்க முடியும். மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிப்போம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மோசே இந்த உலகத்துல பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். சாந்த குணம் மீறுவதற்கு மாம்சத்தில் நமக்கு தரக்கூடிய எண்ணமும் உலகம் தரக்கூடிய எண்ணம்னா, சாந்தமா இருந்தா ஒருத்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டான், ஒன்றும் தரமாட்டான். நீங்க வாயடைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, பேச வேண்டிய இடத்துல பேசாம இருந்தா, கொஞ்சம் ஒன்று காட்டாம இருந்தா நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன செய்யாது, கிடைக்காது, இழந்து விடுவோம் என்பதுதான். சாந்த குணமுடையவர்களை பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அப்படி இழிச்சவாய் ஆயிரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாங்க, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நன்மையான ஈவுகளை, மேலான ஈவுகளை, பலன்களை கொடுக்கிறவர் தேவன். நாம் மாம்சத்தின்படி சுதந்தரித்துக் கொள்வதல்ல. தேவன் எவைகளை நமக்கு தருகிறாரோ, எவைகளை அனுமதிக்கிறாரோ அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. அதற்கு நாம் சாந்த குணம் இருக்கிறதுனால, தாழ்மையா இருக்கிறதுனால, பொறுமையா இருக்கிறபடினால யாரும் எதையுமே இழந்து போக மாட்டோம். மோசே இழந்தார். எதனால இழந்தாரு? கோபத்தினால இழந்தார். கோபப்பட்டு ஆண்டவருக்கு தேவ கோபம் அவருக்கு மேல நீ என்ன செய்ய மாட்ட, கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். சாந்தமா இருந்து மோசே இதை என்ன செய்யல, இழந்து விடல. மாம்ச பலத்தினால எதையுமே நாம் சாதிக்க முடியாது. விசுவாசத்தினால் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பலத்த கருத்துக்குள்ளால் அடங்கி இருக்கிறதுனால நாம் அநேக காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும் சொன்னா, சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், அனுபவிக்க முடியும். கர்த்தர் அனுமதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். சாந்த குணமுடையவர்கள அது அப்படி இருக்கிறது ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் என்ன சொல்றாங்க, மீக்னஸ் இஸ் நாட் எ வீக்னஸ். ஆங்கிலத்தில் சாந்தத்திற்கு மீக்னஸ் இஸ் நாட் எ வீக்னஸ், இட் இஸ் எ கிரேட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் சொல்றாங்க. அமைதலா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது தான் பலன். அது அந்த பொறுமை அமைதியும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து, கர்த்தரை சார்ந்து, அவருடைய வார்த்தையை சார்ந்து, அவருடைய ஆளுகையை சார்ந்து, அவருடைய நடத்துதலை சார்ந்து நான் சாந்தமா இருப்போம்னு சொன்னா, நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவர்களுக்கு நேரடியாக கொடுக்கிறது என்ன, பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இட் இஸ் a worldly blessing. பரலோகத்துல நன்மை இருக்கு, பரலோகத்துல சம்பாதிக்கணும், பரலோகத்துல வைக்கிறோம் உண்மைதான். ஆனா உலகத்திலையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சில காரியங்கள் நமக்காக என்ன செய்கிறாரு, அவர் செய்கிறாரு, தருகிறாரு.
சாந்தத்தினால நம்ம எதையும் இழந்து விட மாட்டோம். சில வேளை இழக்க ஆண்டவர் அனுமதிப்பார். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், ஏற்ற வேளையில் ஆண்டவர் நமக்கு அதை மேன்மையான பலனாக, மேன்மையான ஈவாக, மேன்மையான ஆசீர்வாதங்களாக நமக்கு தருவார். யாத்திரையாகமம் 4வது அதிகாரம் 10-19 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அங்கே மோசேயை குறித்த சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும். யாத்திரையாகமம் 4வது அதிகாரம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயின் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஓகே, மோசே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக மோசேயை அழைத்து அவனிடத்துல பேசும்போது அவன் கொஞ்சம் மெச்சூராக இருந்தான், 80 வயசு. ஆனா அதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னால இளைஞனா இருந்தான், நல்ல பலசாலியா இருந்தான், எகிப்தினுடைய கல்வியையும் ஞானங்களையும் கற்று தேர்ந்தவனா இருந்தான். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு வாசிப்போம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். 40 வயசு, நல்ல சூடான ரத்தம், நல்ல சரீரம், திடமான சரீரம், கல்வி கற்ற ஃப்ரெஷ் மைண்டு, எகிப்தில் உள்ள சாஸ்திரங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அப்ப நினைச்சான், நான் இஸ்ரவேலை எகிப்து நடப்பிலிருந்து மீட்பேன், என்னால முடியும்னு நினைச்சான். அதுக்கு அவன் முடியும் நினைச்சு அவன் செய்ய காரியங்கள் தெரியும். அங்க எபிரேயனுக்காக, ஒரு யூதனுக்காக எகிப்தியனை கொன்னு, அவிதமாக ஒரு எகிப்தியனும் யூதனும் சண்டை போடும்போது, எபிரேயன் சண்டை போடும்போது, இஸ்ரவேலின் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இந்த எபிரேயனுக்காக ஒருத்தனை கொண்டு மீட்பை கொடுத்து, இது ஆரம்பம், நான் தொடர்ந்து என்னுடைய ஜனத்தை மீட்பேன் என்று நினைச்சான். ஆண்டவர் அவன் அந்த நேரத்தில் என்ன செய்யல, அனுமதிக்கல. 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தான். வனாந்திரத்தில் இருக்கும்போது எகிப்தியருடைய இந்த சாத்திரம் படிச்ச புக்கெல்லாம் கையில இருந்திருக்காது, படிச்சது நிறைய மறந்துருக்கும், நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் மறந்துருக்கும். அடுத்து அந்த எகிப்துல அவன் நிறைய யுத்த பயிற்சி, நிறைய காரியங்கள் எல்லாம் பயிற்சி எடுத்திருந்தான். அதுலேயும் கொஞ்சம் எல்லாம் மறந்தெல்லாம் போயிருக்கும். இங்க ஆடு மேய்ப்பு மட்டும்தானே. இந்த 80வது வயசுல ஆண்டவர் அவனை கூப்பிடும்போது அவனுடைய மனநிலை எல்லாம் என்னன்னா, அவனுடைய விசுவாசம், ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் இருந்துட்டு தான் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்பது மோசே ஒரு நாள் மாற்றப்படவில்லை. அவன் இஸ்ரவேலின் தேவனை மாத்திரம்தான் ஆராதித்து இருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்பார் என்பது மோசேக்கு தெரியும். ஆனா அந்த மீட்கக்கூடிய ஆளு நான் இல்லை.
ஆண்டவர் யாரை கொண்டு மீட்பார் என்பது முதல்ல என்னை கொண்டு மீட்பார் என்று நினைச்ச மோசே இப்ப என்ன நினைக்கிறான்னா அது நான் இல்லைங்கிறத அவன் விட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. நான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீதான் மோசே, வா, நான் உன்னை அனுப்புறேன், என்னுடைய ஜனத்தை மீட்கணும்னு சொல்லும்போது அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஆண்டவரை என்னால முடியாது, என்னால முடியாது, எனக்கு ஒழுங்கா பேச தெரியாது. மோசே திக்குவாய் உடையவன். நான் எப்படி, பார்வன் பெரிய ராஜா, அவன்கிட்ட பேசணும்னா அந்த லாங்குவேஜ் ரொம்ப எலிக்வன்ஸா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும், இல்லைன்னா அவன் போடான்னு சொல்லிடுவான். நம்ம அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப யோசித்து ப்ரிப்பேர் பண்ணி போவோம். அந்த மெயினான காரியத்தை மட்டும் பேசணும், கடவுளைன்னு சொல்லிட்டு போவோம். பெரிய அதிகாரிகள்கிட்ட போகும்போது கூட பார்வோன் என்கிற ராஜாவுக்கு முன்னால போய் பேசணும்னா இவன் வாயை திறக்கு முன்னால ஒரு வார்த்தை வரணும்னா அவன் 4 தடவை பேசணும், அப்பதான் ஒரு வார்த்தை தெளிவா வரும். மோசே நினைச்சான், பார்வோன்ட்டு போய் நான் என்ன பேசுறதுக்கு இப்போ அப்படின்னு அவன் சொல்லும்போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மோசே தேவனால இஸ்ரவேலை மீட்கும்படியாக தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், ஆயத்தப்படுத்தப்பட்டவன். மோசேக்கு கூட தெரியாது நிறைய விஷயங்கள், தேவன் என்ன ஆயத்தப்படுத்துகிறார் என்பது. ஆனா அந்த மீட்பை கொடுத்து மீட்பு அனுப்பப்பட்ட பின்பு மோசே அறிஞ்சான் அவனுடைய அதிசயமான நடத்துதலை, அதிசயமான அழைப்பை, அதிசயமான நோக்கங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப நாளாச்சு. ஆனா அவனுடைய விசுவாசம், அவன் சிறுபருவத்திலிருந்து ஆண்டவரை அறிந்தவன், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அறிந்தவன், தன்னுடைய தாயின் மூலமாக இஸ்ரவேலை குறித்த தேவனுடைய திட்டத்தை அறிந்தவன். ஆனாலும் அவன் தன்னை குறித்த தேவனுடைய திட்டங்களை தெளிவடைவதற்கு, தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆண்டவர் தாம் அழைத்தவர்களை எல்லாவற்றையும் முதல்ல பாசிட்டிவா சொல்லி ரெண்டாவது நம்ம நடத்துறதல்ல. நம்முடைய ஆண்டவரை சார்ந்து வாழ்வது, ஆண்டவரை பின்பற்றுவது பை ஃபெய்த், விசுவாசத்தினால். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய சித்தம் இது, நான் அதை செய்கிறேன், கர்த்தர் அதை வாய்க்கை பண்ணுவார். வேத வசனத்திலிருந்து அவருடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இதை ஆண்டவர் நடப்பிப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் செயல்படும் போது அதுல என்ன தடங்கல்கள், தடைகள், நெருக்கங்கள் எது வந்தாலும் ஆண்டுடைய சித்தமா இருக்க காலத்துல உறுதியோடு நாம் நின்று செயல்படுவோம். ஒருவேளை அது அங்கே நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நாம் செய்கிறதற்கான பலனை ஆண்டோடத்தில் நிச்சயமாக நிச்சயம் பெற்று கொள்வோம். இந்த பகுதியில் நான் சிந்திக்கும் போது எனக்கு 16வது வசனத்துல அவன் உனக்கு பதிலாக, ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுவார், ஆரோன் உனக்காக பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த வார்த்தை என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சது. மோசே தேவனா? மோசே மனிதன் தானே, நீ ஆரோனுக்கு முன்னால தேவனா இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் காட், இன்ஸ்டெட் ஆஃப் காட், தேவனுடைய ஒரு பிரதிநிதியாக, தேவனுடைய வார்த்தை பேசுகிறவனாக. மனிதன் பிறந்த எவனும் காடுங்கிற வார்த்தையில பயன்படுத்த முடியாது. ஆனா மோசைக்கு கொடுக்க முக்கியத்துவம் என்னன்னா, மோசையோடு கர்த்தர் நேரடியா பேசினார். அந்த மோசையோட நேரடியா பேசின அந்த வார்த்தைகளை பேசும்போது he is in the place of God, representing God. ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன் ஆண்டவருடைய ஊழியத்திலேயும் ஆண்டவருடைய பணியில வைக்கப்படும் போது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த ஊழியத்தை செய்யும் போது, செயல்படும் போது குறைவுடையவர்களாக இருப்பாங்க, பலவீனங்கள் இருக்கும், அவங்களும் தப்பு பண்ணுவாங்க. ஆனாலும் they are representing God. இன்றைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள், வேதவசனத்தை முன்னிட்டு பிரசங்கிக்கிறவர்கள், வேதவசனத்தை வாசித்து தியானித்து வேதவசனம் ஒரு வார்த்தைகள் நமக்கு உணர்த்தப்படும் போது
ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்பதை ஜெபித்து ஆயத்தமாகி அந்த வார்த்தையை எடுத்து இனி ஒரு இடத்துல பேசும்போது, பேச ஆயத்தப்படும் போது, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையாகவும் ஜீவனுமாக இருக்கிறது. அதோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், பரிசுத்த தேவன் இருக்கிறாரு. We are speaking instead of God. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற இடத்துல நம்முடைய பொசிஷன் மிக அதிகமானது. விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எடுத்து பேசும்போது அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு தருகிற முக்கியத்துவம், அந்த இடத்துல ஆண்டவருடைய பார்வையில அது மிக மேலான காரியம். போதகர் ஊழியம், டீக்கன் ஊழியம், அழைப்பு அது வேற இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக, ஆவியினால் தேவனுடைய ஒரு நோக்கமுடையவர்களாக, தேவனை அறிவிக்கிறவர்களாக, ஒரு சிலருக்காக சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக, அல்லது வேதவசனத்திலிருந்து ஒரு சிலருக்காக ஆலோசனை சொல்லுகிறவர்களாக, வேதவசனத்தின்படி பேசி ஜெபிக்கிறவர்களாக நாம் வைக்கப்படும் போது அந்த பிளேஸ், அந்த இடம், அந்த பொசிஷன், அந்த இடம் ஆண்டவருடைய பார்வையில உயர்வானது, ஆசீர்வாதமானது. மோசே மிகவும் சாந்தமுடையவர் என்று தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனுஷராக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அது பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் கொடுக்கப்பட்ட ஆவியின் நிறைவினால் வந்த குணாதிசயமாக நாம் பார்க்க முடியும். மோசே உண்மை உள்ளவராக இருந்தார். என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிப்போம். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். He is faithful in all my house, all of my affairs, all the things which I have committed unto him. He did everything faithfully என்று நம்ம பார்க்கிறோம். என் வீட்டில் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக அவன் செயல்பட்டவன் என்று தேவன் மோசேயை குறித்து சாட்சி கொடுத்ததான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிப்போம். எபிரேயர் 3:5. சொல்லப்படக்கூடிய காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று மோசேயை குறித்து புதிய ஏற்பாட்டிலும் எபிரேயர் நிருபத்தை எழுதின தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தையில மென்ஷன் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வீடு, இன்றைக்கு சபை தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. சபை குடும்பங்கள் ஒன்றிணைந்து ஒரு ஸ்தல சபையாக நாம் ஐக்கியப்பட்டு ஆராதிக்கிற சபை தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீடாகிய கர்த்தருடைய சபையில நம்ம எப்படி நம்முடைய வரங்களை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய ஆவியின் கனிகளை சபை விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து எப்படி செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், நாம் எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். சபை ரட்சிக்கப்பட்ட பாவிகளுடைய கூட்டம். எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனா எல்லாருமே பலவீனர்கள், பாவிகள், தப்பு பண்ணக்கூடியவங்க. ஆனா அந்த தவறுகளை அவர்கள் வெளிவருவதற்கு நாம் எந்த அளவு உதவி செய்கிறோம், எந்த அளவு ஜெபிக்கிறோம், எந்த அளவு கரிசனையுடையவர்களாக இருக்கிறோம், எந்த அளவு அன்போடு அவங்கள ஆதரித்து ஆண்டுடைய சித்தமான வாழ்க்கை குறித்து அவங்கள வாழும்படியாக உதவி செய்கிறோம், அல்லது மாறாக குற்றம் காண்கிறவர்களாக இருந்து, முறுமுறுக்கிறவர்களாக இருந்து,
இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா என்கிற கேள்வியில நம்ம எழுப்புவோமே, ஆனால் அது எழுப்ப வேண்டிய விதத்துல எழுப்பி சரி செய்வதற்காக, அன்புக்காக சில காரியங்களை சரி செய்வதற்காக எழுப்புவது, ஜெபத்தோடு தாழ்மையோடு எழுப்புவது வேற. அதற்கு மாறாக செய்கிறது நிச்சயமாக ஆண்டவருக்கு பிரியமும் ஆண்டவர் விரும்புகிற காரியமாக இருக்காது. சபை காரியங்கள்ல நம்ம மிகவும் கவனமுடையவர்களாக, ஜாக்கிரதையுடையவர்களாக, எச்சரிப்புடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுல தேவனுடைய பார்வை, தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொருடைய செயல்களிலும் இருக்கிறது. அப்படினால பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள், விசுவாசிகள் உற்சாகப்படுவதற்கான காரியங்கள், திக்கற்றவர்கள், தேவையோடு இருக்கிறவர்கள், பலவீனமாய் இருக்கிறவர்கள் தேற்றப்படுவதற்கான காரியங்கள், ஆறுதல் அடைவதற்கான காரியங்கள், சமாதானத்துக்கான காரியங்களை நாம் சிந்தித்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமும் தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கமாக இருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டிலெல்லாம் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஆவியின் கனிகளை நம்ம பார்க்கும்போது அன்பு அடுத்தது என்ன? சந்தோஷம். மோசே எபிரேயர் 11வது அதிகாரம் 24-25 வசனங்கள் ஒரு வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு அடுத்த வசனத்தை வாசிப்போம். இனிவரும் பலன்மேல் நோக்கமாய் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வர நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசே பாவ சந்தோஷத்தை வெறுத்து பாடுகளினால் வருகிற சந்தோஷத்தை மிகுந்த மேன்மையாக எண்ணினான். கிறிஸ்துவுக்கென்று, தேவனுக்கென்று, சத்தியத்திற்கென்று, நீதிக்கென்று, உண்மைக்கென்று, ஒழுக்கத்திற்கென்று, பரிசுத்தத்துக்கென்று வருகிற பாடுகளை சந்தோஷமாக எண்ணி தனக்கு தெரிந்து கொண்டான். இன்றைக்கு உலகம் தருகிறது சந்தோஷமா இருக்கணும்னா பாவம் செய்யணும், சந்தோஷமா இருக்கணும்னா தண்ணி அடிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா பார்ட்டி வைக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா சினிமாவுக்கு போகணும், சந்தோஷமா இருக்கணும்னா கூத்தடிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா ஒழுக்கக்கேடா நடக்கணும். பாவ சந்தோஷங்கள் இன்றைய உலகம் நமக்கு முன்வைக்கிறது. இன்னும் அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கை அழிந்து போவதற்கு பாவ சந்தோஷத்தை பிசாசும் மாம்சமும் அவர்களுக்கு முன்வைத்து அந்த பாதையில் இழுத்துட்டு போகிறது. அநேக குடும்பங்கள் அழிந்து நாசமாவதற்கு காரணம் பாவ சந்தோஷத்தின் மேல் இன்பம் காண விரும்புகிறது. கிறிஸ்துவை அறியாமல், நல்லொழுக்கத்துக்கு இடம் கொடுக்காமல், தேவ சித்தத்தை அறிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ ஆவியினால் கொடுக்கப்படுகிற சந்தோஷத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் கண்கள் குருடாக்கப்பட்டு மாயையை நம்பி சந்தோஷம் என்று தேடி தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க சந்தோஷமும் அடைய போறதில்லை. அவங்க தங்களையும் அழித்து குடும்பத்தையும் அழித்து அடுத்த தலைமுறையையும் அழிக்கிறவர்களாகவே பாவ சந்தோஷத்தை தேடுகிறவர்கள் இருக்கிறாங்க. நீதிக்கு, உண்மைக்கு, ஒழுக்கத்திற்கு, பரிசுத்தத்திற்கு பாவ உணர்வுகளை கட்டுப்படுத்தி பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்து பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களை விட்டுவிட வேண்டும். மோசே பாடுகளில் உண்மைக்கென்று, ஒழுக்கத்திற்கென்று, நீதிக்கென்று, பரிசுத்தத்திற்கென்று, தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கான பாடுகளை மிகுந்த சந்தோஷம் என்று எண்ணி அது எனக்கு போதும், அது எனக்கு வேணும் அப்படின்னு அவன் இருந்தான். மோசைக்கு முன்னால வைக்கப்பட்டிருந்தது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவ சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கலாம். ராஜாவினுடைய மகன், அந்த ராஜாவன் என்று அழைக்கப்பட்ட பார்வோனுடைய அரண்மனை என்பது பாவத்தினால் நிறைந்தது, மதுபானத்தினால் நிறைந்தது, தீமைகளினால் நிறைந்தது. எது வேணாலும் அவன் அனுபவிக்கலாம்.
ஆனால் கிறிஸ்துவை தேவனை அறிந்த மோசேக்கு, பரிசுத்தமுள்ள தேவனை அறிந்த மோசேக்கு அவைகள் மேன்மையானதாகப்படவில்லை, அவைகள் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது, மிகுந்த பாக்கியம் என்று எண்ணினான். உள்ளம் பூரிப்படைந்தது, நான் இதுக்கு பாட அனுபவிக்கிறேன். ஒரு தகப்பன், குடும்பத்தை நேசிக்கிற, பிள்ளைகளை நேசிக்கிற தகப்பன், பொதுவாகவே எல்லாரும் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக படுகிற கஷ்டங்கள், பாடுகளை ஒரு நாளுமே பாடாக நினைக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் பிள்ளைகளுக்காக செய்கிறேன், பிள்ளைகளுக்காக உழைக்கிறேன், பிள்ளைகளுக்காக தூங்காமல் இருக்கு. அதுபோல தாயும் அப்படிதான், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு தூங்காமல் இருப்பாங்க, காலையில் எழும்புவாங்க, நிறைய காரியங்களை செய்வாங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு. நம்ம கஷ்டப்படுறோம், ஆனால் நம்ம அந்த பிள்ளைகள் அதில் வளரும் போது, ஆசீர்வதிக்கப்படும் போது சந்தோஷப்படுறோம். ஸோ நீதியான காரியங்கள், ஒழுக்கமான காரியங்கள், உண்மையான காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள், அதற்கான பாடுகள், நெருக்கங்கள், சிலர் அவமானமா எண்ணினாலும், சிலர் அற்பமா எண்ணினாலும். இன்னை நீங்க பாருங்க, உலகத்துல சில காரியங்களை நம்ம போகலன்னா, இன்னை தண்ணி அடிக்கிறது, ஒரு பார்ட்டி வைக்க 4 பேர் கூப்பிட்டு போகலன்னு சொன்னா சபையெல்லாம் மனுஷனானு கேட்பாங்க. எந்த பாவமும் ஆரம்பத்தில் அதனுடைய விளைவுகள், அதனுடைய தீமை எவ்வளவு கொடுமைன்னு தெரியாது, போக போக தான் தெரியும். எந்த பாவத்திலும் பிசாசுடைய இழுப்பு இருக்குது. அதுல மாம்ச பாவ உணர்வுகளை திருப்திப்படுத்த இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்க எந்த காரியத்துக்கு நேராக போனாலும் அதோடு பிசாசுடைய இழுப்பு இருக்குது. கடைசியில அழிவு, மரணம் தான் மட்டுமல்ல தம்முடைய குடும்பத்தினுடைய அழிவையும் நாம் தேடிக்கொள்கிறோம். மோசே பாவ சந்தோஷத்தை அனுபவிக்காம வெறுத்து நீதி நிமித்த துன்பப்படுகிறத, பாடுபடுகிறத தனக்கு தெரிந்து கொண்டு அதை பாக்கியம் என்று நான் சந்தோஷப்பட்டாருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்து அவரை ஆளுகை செய்து அவரை பலப்படுத்தி அவரை நடத்தினார். அந்த மோசே பாவத்தை வெறுத்து நீதியை நேசித்தபடினால கர்த்தருடையக்கும் தேவனுக்கும் மோசைக்கும் உள்ள உறவு எப்படி இருந்து தெரியுமா? யாத்திரையாகமம் 33வது அதிகாரம், யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதரோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் காலேஜுக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரி கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். What a blessing, what a great joy. இத போல பாக்கியம் என்ன உண்டு? ஒரு மனிதனுக்கு வேற என்ன வேணும்? ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேணும்? கர்த்தருக்காக நாம் விட்டுவிடுதல், நாம் எதை இழக்கிறோமோ, உலகத்தில் எதை சாக்ரிஃபைஸ் பண்றோமோ, அப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், மன கஷ்டம் இருக்கும், நம்ம என்ன தப்பு பண்ணி விட்டுருப்போம்னு கூட தெரியும். கர்த்தருக்காக, கர்த்தருடைய வார்த்தையின்படி,
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு நேகராக வருகிறதுனால வருகிற முதல்ல அவமானம். ஏன்னா கிறிஸ்துவில் இருக்கிற சந்தோஷம் மகிமை இந்த உலகத்துக்கு தெரியாது. கிறிஸ்துவை அறியாதவர்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள் பரிகேசமும் நிந்தையையும் இழிவையும் அவமானத்துக்கு நேராக தான் அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு நேராக திரும்பும். ஆனால் ஆண்டவரை சார்ந்த ஆண்டவருக்குள் நெருங்கி வரும்போது ஆண்டவருக்குள் வருகிற பாக்கியங்கள் மகிமைகள் எண்ணி முடியாதது. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். அதாவது பைபிள்ல நிறைய விஷயங்கள் எழுதப்படவில்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேக்கு ஆண்டவருக்குள்ள உறவை எல்லாம் எழுதுனா இதே போல ஒரு 10 புஸ்தகம் எழுதணும். நீங்க படிப்பீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சீஷர்களோடு பேசினது, அனுபவித்தது, செய்தது எல்லா காரியத்தை எழுதுனா சுவிசேஷங்கள் ஒவ்வொன்றும் பைபிளோட பெருசா இருக்கும். அதனால ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். இன்னும் அநேக காரியங்கள் எழுதுறதுக்கு உண்டு. எழுதுனா அற்புதங்களும் உண்டு, காரியங்களும் உண்டு. அவைகளெல்லாம் எழுத என்ன செய்யாது, தாங்காது. உங்களுக்கு கிறிஸ்து யாரு, நீங்க கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டு வாழணும்னு எது தேவை அதை மட்டும் நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டார். மோசையோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினார்னு சொன்னா அது எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும் அந்த அனுபவங்கள்? அது ஒரு நாள் அல்ல, எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய, என்ன கொடுத்தா என்ன நீங்க எதை கொடுத்து சம்பாதிக்க முடியும்? இனி ஒருவரை ஃப்ரெண்ட் ஆஃப் கார்டன் கூப்பிட்டார். யார? ஆப்ரஹாம் வாஸ் கால்ட் த ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஆப்ரஹாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஆப்ரஹாமோடு முகமுகமாக உட்கார்ந்து என்ன செய்தார்? கர்த்தர் பேசினார். ஆப்ரஹாமோடு விருந்து தேவதூதனாக அவனுடைய வீட்டில் போய் என்ன செய்தாங்க? விருந்து சாப்பிட்டாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் இது, எவ்வளவு பெரிய காரியம் இது. வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர் பாவ பலவீனமுடைய, குறைவுடைய, தவறுகளுடைய. ஆபிரகாம் தப்பு பண்ணார், விசுவாசத்துல பலவீனம் இருந்தார், அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆனா அவர் அடிபட்டு உருண்டு தான் மேல வந்தார். எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் பலவீனம் உள்ளவர்கள், மாம்சத்தில் எல்லாருமே அடிபட்டு தான் வந்தாங்க. மோசே போல சாந்தமானவன் யாரும் இல்லை என்கிற மோசே கோபப்பட்டு ஆசீர்வாதத்தை வந்தவர். அது ஒரு காலம், ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் தான் அந்த பலவீனம் என்பது. பட் அதிகமாக அவருடைய குணாதிசயம் சாந்தம், அவருடைய சந்தோஷம் அளவிட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சீஷர்களை கூப்பிட்டு பேசி அவங்களோட இருந்து சொல்லிட்டு கடைசியில் சிலுவை மரணத்துக்கு போக முன்னால, நான் சிலுவை மரணத்துக்கு போறேன், நீங்கள் இனி காண மாட்டீங்க, இது என்னென்ன சம்பவிக்க போகும், நான் என் பிதாவிடத்தில் போகிறேன், பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களுடனே இருப்பார், அவர் உங்களை நடத்துவார் என்று நீங்கள் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு கடைசியில் அந்த சீஷர்களோடு பேசின காரியம் என்ன தெரியுமா? என்ன பேசினாரு? யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொன்னார்? நான் இனி சீஷர்கள் என்று நான் உங்களை அழைக்க மாட்டேன், I will call you friends. நான் உங்களை சிநேகிதர்கள் என்றேன். நான் உங்களை சிநேகிதர்கள் என்றேன். வாசிங்க யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனம். இன்று நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் ஊழியக்காரன் என்று நான் உங்களை அழைக்கல. ஊழியக்காரன் என்பது அவனுக்கு தேவையான பார்ட்டை மட்டும் கொடுத்து விடுறது. நான் சிநேகிதன் என்று அழைக்கிறேன், ஏனென்றால் நான் என் பிதாவினிடத்தில் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், அறிவிக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தான்.
நம்ம நினைக்கலாம் கணவன் மனைவி உறவு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, அது பெருசு தான். ஆனாலும் ஷேரிங்ல கணவன் மனைவியோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் அதிகம். கணவன் மனைவி கிட்ட ஓப்பனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியாச்சுன்னு சொன்னா ஓடிட வேண்டியதுதான், தனித்தனி வீடு பார்க்க வேண்டியதுதான். உண்மையா இருக்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுறதுக்குள்ள போயாச்சுன்னு சொன்னா என்ன ஆயிரும், முடிஞ்சு போகும். கணவன் மனைவிகிட்டையும் மனைவி கணவன்கிட்ட பேசாத காரியங்கள் இருக்கும், கணவன் மனைவிகிட்ட பேசாத காரியங்கள் இருக்கும். அப்படிதான் இருக்கும், அது அப்படிதான். அதுதான் வாழ்க்கை. ஆனால் நண்பர்கள்னா என்ன செய்யலாம்? நண்பர்கள்ட்ட என்ன செய்யலாம்? எந்த கேடுகட்ட காரியமாக இருந்தாலும், எந்த மேலான காரியங்களாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய உறவுகளிலேயே ரொம்ப க்ளோஸான உறவு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழும்போது குடும்பம், சபை உறவு, நண்பர்கள், அவங்க ஒருவேளை சில வேளை மற்ற நம்பிக்கையுடையவங்களா இருக்கலாம், இந்துக்களாக கூட இருக்கலாம். நம்ம இந்துக்களாக இருக்கும்போது விசுவாசிகள் என்னென்ன இடத்துல நம்ம அந்த அவங்களோட வேறு பிரிஞ்சு இருக்கணும். பட் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கறது, நல்ல ஃப்ரெண்டை கொடுக்கறது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில். அநேக வேளைகளில் நம்முடைய உடன் சகோதரர் செய்யாததை ஃப்ரெண்டு தான் செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் எ கிரேட் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உறவு, அது வேதத்தில் எல்லா தேவ மனிதர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பட் ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது நேரம், காரியங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியாது. சரி, நம்ம அதை பற்றி இப்போ பேச வரல. நம்ம இப்போ பேசுறது உறவு. தேவன் மனிதனோடு வைக்க விரும்புகிற உறவனுடைய ஆழம், உறவு எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மோசே சிநேகிதனிடத்துல பேசுறது போல தேவன் அவனோடு உட்கார்ந்து பேசினார். ஆபிரகாமிடத்தை பார்த்து இஸ் a friend of God அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் தேவனுடைய நண்பர் என்று அழைக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நான் இனி உங்களை ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன், சிநேகிதன் என்றேன். ஏனென்றால் நான் பரலோகத்தில் பிதாவிடத்திலிருந்து கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க பாருங்க, இன்றைக்கு பேசுறாங்க கிறிஸ்துவுடைய சிலுவை உயிர்த்தெழுதல்ல பேச ஆரம்பிச்சது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் திருடி கொண்டு மறைச்சு வச்சுட்டு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிவிட்டார்கள் என்று அன்றைக்கு ரோம அரசாங்கம் பரப்பின போய் இன்றைக்கு அநேகர் பேசுறாங்க. இயேசு உயிர்த்தெழுதாத கிறிஸ்துவை எடுத்து மறைச்சு வச்சுட்டு பொய் சொன்ன சீஷர்கள் அதனால என்ன சம்பாதிச்சாங்க? என்ன ஆதாயம் அடைந்தாங்க? அடிகளும் பாடுகளும் சிலுவை மரணமும் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பொய்க்காகவா? சீஷர்கள் பொய்யை சொல்லி மறைச்சு வச்சுட்டு அந்த பொய்க்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்தாங்களா? அந்த பொய்க்காக தங்களுடைய செல்வாக்கையும் சொத்தை எல்லாவற்றையும் இழந்தாங்களா? அடிபட்டாங்களா? நொறுக்கப்பட்டாங்களா? வேதனைப்பட்டாங்களா? இல்ல. ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஆண்டவருடைய வார்த்தைகளுடைய வல்லமை உடையது. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மாறாதவர். அவர் எப்படி பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று தேவதூதன் சொன்னவர் அப்படியே நம்பினாங்க. பிகாஸ் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நடக்கிறத பார்த்தாங்க. அவருடைய வல்லமையிலே கிறிஸ்து வருவார், அவர் சொன்னபடி செய்வார், அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. சீஷர்கள் மட்டுமா கொடுத்தாங்க? அந்த நாளிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், எருசலேமில் இருந்த செல்வந்தர்கள், யூத பெரும் பேருடையவர்கள் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்தாங்க. எருசலேம் சபை ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பு, புறஜாதிகள் 20-25 ஆண்டுகளுக்கு பின்பு
புறஜாதி சபைகளில் இருந்த செல்வம் செழிப்பு எருசலேம் சபையில இல்லை. எருசலேம் சபையில இருந்தவர்கள் உணவுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அன்றென்ற ஜீவிதத்துக்கு இல்லாம இருந்தாங்க. கிறிஸ்துவ நிமித்தம் இழந்தாங்க. மக்கோதேன மற்ற சபையிலிருந்து கலெக்ட் பண்ணி அதிகமாக கொடுத்த எருசலேம் சபைக்கு பொய்க்காகவா அதை செய்தாங்க. கிறிஸ்துவனுடைய கிறிஸ்து உயிரோடு எழும்பினதையும் உயிரோடு வறுமையான கல்லறை எருசலேமில் இருந்தது. அந்த உண்மைக்காக செய்தாங்க. அது சத்தியம். கிறிஸ்து சொன்னபடி உயிரோடு எழுப்பினார் என்ற சாட்சிக்காக சொன்னார். அன்று மாத்திரமா, அன்றிலிருந்து இன்று வரையிலும் எத்தனையோ கல்விமான்கள், எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ அரச பாரம்பரியங்கள் உடையவர்கள் சுவிசேஷத்துக்காக, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு பல தூர இடங்கள்ல போய் எந்த வசதிகளும் இல்லாம இடத்துல போய் பணியாற்றினாங்கன்னா எப்படி செய்தாங்க? அது அவங்களால் அல்ல, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவங்களை ஆளுகை செய்து பரிசுத்த ஆவியின் நிறைவினால் அனுப்பப்பட்டாங்க. நம்முடைய மாவட்டம் இன்றைக்கு நாம் சுவாதீனமாக ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே என்றால் அநேகருடைய கல்லறைகள் நம்ம மாவட்டத்தில் இருப்பதுதான் சாட்சி. அநேகர் சுவிசேஷம் கொண்டு வந்த இரட்சத்தை மறித்து இந்த மண்ணில் கோதுமை மணிகளாக விழுந்ததுனால இன்னைக்கு நாம் ஆண்டவரை சுவாதீனமாக சுதந்திரமாக ஆராதிக்கிறோம், பேசுகிறோம், ஒரு நல்ல சமூகத்தில் வாழுகிறோம், கல்வி எல்லா காரியங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் கோதுமை மணிகளாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களை இங்கே கொண்டு வந்தார். சிவகாசியில ராக்னால்ட் மெமோரியல் சர்ச் என்கிற ஒரு சபை இருக்கிறது. சிவகாசி சுவிசேஷத்தை கொண்டு வந்த பிரிட்டிஷ் மிஷனரி ராக்லாண்ட், அவர் பிரிட்டிஷனுடைய அன்றைக்கு ஆளுகை செய்த பிரிட்டிஷனுடைய உயர்ந்த ஆளுகை இருந்த நாட்கள்ல அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் மிஷனரியாக போக வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்த போது அவரை அனுமதிக்கல. அவர் சீக்கிரட்டாக வெளியே வந்து ஷிப் ஏறி இந்தியாவுக்கு வந்து சிவகாசியில் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து திருத்தருவா போய் சுவிசேஷத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. யாரும் அவரை வீடுகளில் ஏற்றுக்கொள்ளலை. சிரட்டையில தண்ணி வாங்கி குடிச்சு தொப்பியில உணவு வாங்கி சாப்பிட்டு சிவகாசியில ஜீவனை விட்டார். அவருடைய மரணத்துக்கு பின்பு அவருடைய டயரி குறிப்பை வச்சுதான் அவர் யார் என்று கண்டுபிடிச்சாங்க. அவருடைய டயரி குறிப்பை வச்சு அதிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. வாயினால் கொடுக்கப்பட்ட செய்தி மரணம் வரையிலும் யாரும் ஏற்றுக்கொள்ளல. மரணத்துக்கு பின்பு அவர் எழுதி வச்ச வரலாறு, அவர் யார் என்ன பேசுறார் என்பதை கேட்டு அப்ப இந்த இயேசு கிறிஸ்து, இந்த சுவிசேஷம் இவ்வளவு மேலானதா என்பதை அறிந்து ஆண்டவரை மனம் திரும்பி என்று கேட்டு அநேக நாடுகள்ல சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் நமக்கு முன்பாக அநேக சாட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப நாட்கள் இருந்த சர்ச்சினுடைய கல்லறை தோட்டங்களை போய் பார்த்தா எத்தனை மிஷனரிகளுடைய கல்லறைகள் நம்முடைய மாவட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இவைகளெல்லாம் எதனால் நடந்தது? ஆண்டவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல், ஆண்டவருக்கு ஆவிக்குரிய கனி உள்ளவர்களாக கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால ஆண்டவரால் நடத்தப்பட்டு தேவ அன்பினால் எடுக்கப்பட்டு வந்தது. நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுவது உலகத்துல மேன்மைக்காகவா, உலகத்துல அது கிடைக்கும் என்பதற்காக இன்றைக்கு ப்ராஸ்பரிட்டி ஹாப்பினஸ் பிரீச் பண்றாங்க சபையில. ஆண்டவர் வந்து பணம் கொடுக்கிறாரு, அது கொடுக்கிறாரு, சுகம் கொடுக்கிறாரு, செல்வம் கொடுக்கிறாரு, சந்தோஷம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரு, பைபிள்ல இருக்குது. அது வந்து வேதத்தின் அடிப்படையில சுவிசேஷத்தையும் பரிசுத்தத்தையும் உண்மையும் ஒழுக்கத்தையும் நீதியான வாழ்க்கையும் தேவனுக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கையும் குறித்து
பிரசங்கம் பண்ணுவதற்காகவே சபைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நீ செய்யும் போது இவைகள் உங்களுக்கு ஆண்டவருடைய சித்தப்படி கொடுக்கப்படும். ஆண்டவர் எந்த இடத்துல வைத்தாலும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நடத்துவார் என்பதே தேவனுடைய அழைப்பின் நோக்கம். சந்தோஷம் தேவன் தருகிற சந்தோஷம் மனுஷன் தருகிற விதத்தில் அல்ல. மோசேயினுடைய சந்தோஷம் எப்படி வந்தது? பாவ சந்தோஷத்தினால வரல, பாவத்தை அனுபவிக்கிறால் வரல. தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதுனால சந்தோஷப்பட்டான். மோசே சாந்த குணமுடையவராயிருந்து இழந்து போகல, அநேகற்று சம்பாதிச்சார். இன்றைக்கும் அவருடைய சாட்சி மேலானது. ஆண்டவரோடு கர்த்தர் மோசேயோடு ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல முகமுகமாய் பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் எந்த அளவு ஆண்டவருடைய வசனங்களை வாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய மாம்ச பலவீனங்களை ஒடுக்கி வேத வசனத்தின்படி ஒழுக்கத்திற்கும் உண்மைக்கும் பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் இடம் கொடுக்கிறோமோ, அந்த அளவு தேவனோடு நெருங்கி தேவனை அனுபவிப்போம். தேவ சந்தோஷம் சமாதானமும் தேவ ஐக்கியமும் உறவும் அதிகமாகும். வேத வசனத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து அவர் கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கிறது போல நாமும் வேதவசன வெளிச்சத்திலே தேவனை பார்த்து தேவனை தரிசித்து அவருடைய சந்தோஷத்தை அனுபவித்து நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படி வரும்போது உலக மேன்மை தூரப்போய் கிறிஸ்துவிலே தேவன் தருகிற ஆசீர்வாதங்களும் நித்திய மேன்மை நித்திய மகிமை நம்மை ஆளுகை செய்யும். அதற்கு நம்ம வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய தேவ நோக்கம் என்ன? நம்மை குறித்து தனிப்பட்ட வாழ்க்கை, நம்மை குறித்த தேவ அழைப்பு என்ன? நாம் அவருக்கென்று கனி கொடுக்கும்படியாக, அவருக்கென்று சாட்சிகளாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்காக வாழும்போது, அவருக்காக பேசும்போது, அந்த இடத்துல நாம் we are representing God who do not know God. தேவனை அறியாத உள்ளத்துல தேவனை கொடுக்கிறோம். தேவனை அறிந்தவர்களுக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறோம்.